ஸோ நீங்கள் சின்னதாக பார்க்குறீங்க. So these are all Brussels sprouts. I was supposed to harvest them for so இவ்வளோ centimeters of rain வந்திருக்கு in the last 20 days. So which will be reused as a summer crop. அதுக்கு தான் ஃபுல்லாக மல்ச்சிங் போட்டு மூடிட்டேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் லண்டன் விவசாயி. நான் ஒரு ஐடி கைங்க, ஒரிஜினலி ஃப்ரம் பெங்களூர், பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டு இருக்கேன். என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும்னு ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு. திஸ் இஸ் மை ஸ்டோரி, வாங்க பார்க்கலாம். 5th January 2026. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். திஸ் இஸ் த ஃபஸ்ட் வீடியோ ஆஃப் January 2026. ஃபஸ்ட்டு வீடியோ ஆஃப் 2026 இயர் இட் செல்ஃப். நான் வெளியே போயிட்டு இருந்தாங்க, ஊர் விட்டு வெளியே போயிட்டு இருந்தேன். கிறிஸ்மஸ்ஸு அப்புறம் நியூ இயர்லாம் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ட்ராவல் போயிட்டு இருந்தேன். நல்லா ஊரெல்லாம் சுற்றி பார்த்து ரிலாக்ஸு ஆகி வாபஸ் வந்துக்கிறேன். இப்போ தான் லைக் ஃபஸ்ட்டு டே. நான் அலாட்மெண்ட் வந்து ஒரு 3 weeks ஆகிருக்கோம். ஒரு சரியான குளிருங்க. இப்போ கூட -4 இருக்குது, -4 degrees. இட்ஸ் 12 o'clock இந்த ஆஃப்டர்நூன், 12:30 இப்போது டைமு. நல்லா சன்னியாக இருக்குது, பட் இட்ஸ் வெரி வெரி பிட்டர்லி கோல்டுனாங்க. இதுதான் இதை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. அங்கங்கே லைட்டாக இது இருக்கும், ஸ்னோ கொட்டி இருக்குது நேற்று. அது மேலே பனி வேறு மேலே தெரிந்து பாருங்கள், உட்டு. இதை பார்த்தா தெரிய இருங்க. இங்கே தண்ணி சேர்ந்துருக்கு. எதுவும் வளராதுங்க இந்த டைமில். அவ்வளோதான். லைக் இருக்கிற கொஞ்சம் அது கார்லிக் கொஞ்சம் நல்லா முளைச்சிட்டு இருக்கு. ப்ராட் பீன்ஸு நல்லா முளைச்சிட்டு இருக்கு, கார்லிக் ப்ராட் பீன்ஸு. பட் அது கூட இந்த மாதிரி வெதர்லலாம் ரொம்ப கஷ்டம். நல்லா வாடி போய் திருப்பம் மலரணும் தான். அனியன்ஸ் ஆர் டூயிங் ஓகே. இதுல கூட அனியன்ஸ் ஆர் டூயிங் ஓகே, பட் நிறைய ஸ்னோ சேர்ந்துட்டுருக்கு உள்ளே. நான் நெட்டு போட்டு மூடி வச்சு கூட உள்ளே எப்படி ஸ்னோ ஆச்சுன்னு தெரில. பட் யா, கோல்டாக இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் எங்கன்னா பனி சேரும். பட் இதில் சிட்ரஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகுதுன்னு தெரில, எல்லாம் காஞ்சி போன மாதிரி இருக்குது. ஐ எம் ஹோப்பிங் தே வில் ஜஸ்ட் சர்வைவ் அண்ட் தென் கம் பேக் அகெயின் இன் த நியூ இயர். லெட்ஸ் சி. பிராசிகஸ் கம்ப்ளீட்லி அவுட்டுங்க, நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க. இது ஹாலிடேக்கு முன்னால் பார்த்துட்டு போனேன் நான். அது மலர்ந்து இதாகிட்டுருக்கு. காலிஃப்ளவரு வேறு பிராசிகஸ் எல்லாம் நல்லா வாடி போயிருக்கு. There is one more update. Almost miss பண்ணிட்டேன் நான். Hold on. So whatever you see here is Brussels sprouts. So நீங்கள் சின்னதாக பார்க்குறீங்க. So these are all Brussels sprouts. I was supposed to harvest them for Christmas டிஷ்ஷில் Brussels sprouts ஒன்று இம்பார்ட்டண்ட்டு. கிறிஸ்மஸ் ரோஸ்ட் பண்ணுவாங்க இந்த ஊரில். அதில் சைடு டிஷ்ஷாக Brussels sprouts யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஐ கேன் see now லைக் how it is. ஏன்னா டிசம்பர் டைம்லலாம் சரியாக நான் கரெக்டாக டைம் பண்ணியிருந்தேன்னா டிசம்பர் டைமில் நல்லா வளர்ந்துருக்கும். அது புது பிளான்டிங் சீசன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ட்ரெடிஷ்னலி பார்க்க போனால் யூகேல பாக்ஸிங் டே விச் இஸ் 26th டிசம்பருக்கு புது செட் ஆஃப் அனியன்ஸு போடுவாங்க. பட் இட் வில் பி லைக் ட்ரேல போட்டு ஹீட்டர்கிட்ட, வீட்டில் ஹீட்டர் இருக்குது இல்லைங்களா, இந்த குளிருக்கு ஹீட்டிங் ஆனாக தான் இருக்கும். ஸோ ஹீட்டிங் பக்கத்தில் வைக்குவாங்க, இல்லைனா ஹீட்டிங் மேட் மேலே வைக்குவாங்க. லெட்ஸ் சி ஹவ் இட் கோஸ். அப்டேட் கொடுக்குறேன் இருங்க. இட்ஸ் எ வெரி வெரி கோல்ட் ஸ்டார்ட் டு த இயர், பட் ஹோப்ஃபுல்லி இட் வில் பி பிரைட் அண்ட் சனி சூன். ஓகே, பபாய். 28th January. இட்ஸ் எ மண்டே. நானே அலாட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 20 நாள் ஆச்சுங்க. சரியான மழை, நல்ல மழை. இப்போ கூட பாருங்கள் எப்படி இருக்க பாருங்கள், ரொம்ப கச்சான்னு இருக்குது. தெர் இஸ் டூ மச் ஹசார்ட் வாக்கிங் அரவுண்ட். எவ்வளோ மழை வந்துக்குதுன்னா இதை காட்டுறாருங்க. இவ்வளோ பெரிய டேங்க் ரொம்பிட்டு இருப்பாருங்க. ஸோ இவ்வளோ சென்டிமீட்டர்ஸ் ஆஃப் ரெயின் வந்திருக்கு இந்த லாஸ்ட் 20 days. 2-3 ஸ்டார்ம் வந்துட்டு போயிடுச்சுங்க.
ஸோ அதுதான் லைக் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வேலைன்னு. இன்னைக்கு கொஞ்சம் டெம்பரேச்சர் பரவாயில்ல, த சன் இஸ் அவுட், ஒரு 7 degrees டீசென்ட் டெம்பரேச்சரு. ஸோ அதை நம்பி தான் வந்துட்டேங்க நான். நத்திங் மச் டு ரிப்போர்ட்டுங்க. எல்லாம் லைக் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. கார்லிக் நல்லா இருக்கு, இது உள்ள அனியன் நல்லா இருக்கு. தெர் இஸ் சம்திங் எல்ஸ். நான் வந்து இப்போ லைக் ஆல்மோஸ்ட் 1 hour ஆச்சுங்க, வந்து லன்ச் டைமில் வந்தேன். ஸோ ஒன் ஆஃப் த மேஜர் ஒர்க் ஐ ஹவ் டன் இஸ் இங்கே இருந்த பிராசிகா கம்ப்ளீட்லி கிளியர் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், பிராசிகா க்ரோயிங் சீசன் ஆயிடுச்சு. ஸோ ஐ ஹவ் பேசிக்கலி காட் ரிட் ஆஃப் ஆல் த பிராசிகா. இது அங்கே கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன், அப்புறம் அந்த டபுள் பெட்டில் போட்டேன். ஸோ அந்த இது கிளியர் பண்ணுறப்ப தான் ஐ காட் சம் நூக்கல்ஸ். ஒரு பிங்க் நூக்கல், அப்படியே க்ரீன் நூக்கலுங்க, இந்த 3-4 நூக்கலுங்க கிடச்சிச்சு. ஸோ எவ்வளோ மழை வந்துட்டு இருக்குன்னா அங்கே பாருங்கள், அங்கே இருந்த பீட்ரூட் எல்லாம் அப்படியே அழுவி போன மாதிரி இருக்குங்க. நிறைய இருந்துச்சு. நான் ஓவர் த வின்டர் வந்து சாப்பிட்லான்னு இருந்தேன், பட் ஐ டோன்ட் திங்க் தே ஆர் யூஸபிள் நவ். எல்லாம் அப்படியே குழான் ஆகிட்டு இருக்கு, அழுவி. மழை நிறைய உயிர்ந்து அப்படியே தண்ணியில் அழுவிட்டு இருக்குங்க. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணிடணும் இப்போ. ஸோ கிளியரன்ஸ் தான் மெயினாக வந்திருக்குது. நான் இந்த இப்போது ஆயிடுச்சு இல்லைங்களா, ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் January. யூ கேன் சி ஆல் தோஸ் ஸ்ப்ரிங் plants are all coming out. Daffodils அது பேசிக்கலி they are growing out. ஸோ திஸ் இஸ் த டைம். கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஹேவ் டு லாஸ்ட் இயர் பண்ண மாதிரியே ஒரு எக்ஸல் ஷீட் வச்சுட்ருக்கேன், எந்தெந்த சீக்வன்ஸில் எது வளரணும்னு. ஸோ ஐம் கோயிங் டு ட்ரை தோஸ் வித் ஆல் த லெசன்ஸ் லேர்ன்ட் ஃபார் திஸ் இயர். 14th February 2026ங்க. இட்ஸ் வேலண்டைன்ஸ் டே டுடே. இப்போ ஒரு டைம் ஒரு 2 o'clock இருக்குங்க. திஸ் இஸ் லைக் ப்ராப்ளி மை செகண்ட் ஆர் தேர்ட் விசிட் திஸ் இயருங்க. தெர் வாஸ் எ ரெக்கார்ட் இன் UK. இந்த ஹோல் வருஷம் ரெயின் ஆகிக்குதுங்க. எவ்ரி டே இன் 2026 இட் ஹேஸ் ரெயின்டு. இன்னைக்கு தான் கொஞ்சம் ஏதோ க்ளவுடியாக இருக்குது, பட் இட்ஸ் பிரைட் அண்ட் சன்னி தோ. தெர் இஸ் ஸ்டில் லாட் ஆஃப் க்ளவுட்ஸ் அரவுண்ட் அண்ட் டெம்பரேச்சர் இஸ் அரவுண்ட் 5 degreesங்க. இப்போ நைட்டு ஓவர் நைட்டு -1 ஆச்சு, பட் கொஞ்சம் வெயில் இருக்கிறதுனால ஏஞ்சி ஓடையான்ட்டேங்க. வேலண்டைன்ஸ் டே அதெல்லாம் பார்க்காம அப்படியே கச்சான்னு இருக்குங்க. ரொம்ப சேரு இதெல்லாம் அப்படியே அங்கங்கெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனோம் இல்லைங்களா, திருப்பம் பில்லு வளர்ந்துட்டுருக்கு, கலைகள் நிறைய இருக்குது. ஸோ த ஒன்லி அப்டேட் ஐ ஹாவ் ஃபார் டுடே இஸ் திஸ் ஒன். இன்றைக்கி வந்து இங்கே ரொம்ப கலைகள் இருந்துச்சுங்க, எல்லாம் கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு எங்கள் சைடில் வச்சுட்டு இருக்கிறேங்க. இதை நல்லா அலசி ஆராய்ஞ்சி வெறும் கலைகள் எடுத்துகிட்டு மண்ணை திருப்பம் இது பண்ணி விட்டு, இப்போது மார்ச் எண்டுக்குள்ளே நல்லா இதுங்க வரங்க. மார்ச் எண்டில் ஃபெப் எண்ட்லேயே ஸ்டார்ட் ஆகிடும். நல்ல பெரி செடிங்க எடுத்து விற்குவாங்க, ப்ளூபெரி பிளாக்பெரின்ட்டு. அதுங்களை லைனாக இங்கே போட்டு மல்ச் பண்ணிடலாம் இருக்கு. நாங்கள் இப்போ போட்டுக்கிறேன் பாருங்கள். இப்போ புதுசாக இப்போ தான் போட்ட மல்ச்சு வுட் சிப்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ ரோஸ்மேரி ஒன்று வச்சுங்க, நல்லா இருக்குங்க, நல்லா வளர்ந்துருக்கு, நல்ல ரூட் பிடிச்சிருக்கு. கலைகள் எடுக்கிறப்ப பார்த்தேன், அது இப்போ மல்ச் பண்ணி விட்டேன். ஸோ இட் இஸ் பர்மனெண்ட் நவ். லுக்ஸ் குட், திஸ் ஏரியா லுக்ஸ் குட் நவ். ஸோ இதை கிளியர் பண்ணிவிட்டு போனேன் நான் ஹாலிடேஸ்க்கு முன்னால். மீன்ஸ் லைக் ஹாலிடேனாக்கா ஃபோர்ஸ் ஹாலிடே, ரெயின் எல்லாம் வந்துட்டு நான் இருக்கிறேன் பாருங்கள். ஸோ அதில் கூட 2-3 கொலைகள் இருக்குது, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட்ஸ் லைக் வெரி கிளியர், விச் இஸ் குட். நான் இதை கிளியர் பண்ணிவிட்டு திருப்போம் அங்கே பில்லு வச்சுருக்கிறேன் பாருங்கள், அதை தூக்கி இது மேலே தூக்கிட்டு மல்ச் பண்ணிட்டு போயிடலான்னு இருக்கிறேன். வாட் எவர் ஐ க்ரோ ஃபர்ஸ்ட் வில் பி ப்ராப்ளி ஆன் திஸ் ஒன். அதே மாதிரி த மெயின் அப்டேட் வந்துட்டு, நான் வின்டர் க்ராப்ஸ் வெஸ்ட்டு போனதுங்க. அங்கே இது இருக்குது பாருங்கள், ப்ராட் பீன்ஸு, அதில் ஆல்ரெடி பூ வந்துட்டு இருக்குங்க. ஸோ அந்த ப்ராட் பீன்ஸில் பூ வந்துட்டுருக்கு. வெங்காயம் நல்லா வளர்ந்துட்டு இருக்குங்க. ஸோ யூ கேன் ஆக்சுவலி சி பல்பு ஸ்டைல்டு இது செடி, இது இலைகள். அது கூட நிறைய கலைகள் கூட இருக்குது, அது எடுக்கணும். என்றைக்குன்னா ஒரு நாள் நல்லா பார்த்து அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல் கலையை எடுத்துடணும். அதே மாதிரி இங்கே வச்சுருக்கிற வெங்காயம் கூட நல்லா வளர்ந்துருக்கு. லீக்ஸ் ஆர் ஓகே. வின்டர் ஸ்பினாச் வளர்ந்துட்டே இருக்குங்க. இட் டிடன்ட் டை அட் ஆல் ஓவர் த வின்டர். ஸோ அந்த இதில் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ ஐம் கோயிங் டு அறுவடை தட் அண்ட் டேக் இட் ஹோம். பூண்டு சகதா வளருதுங்க, சொல்கிற இதுவே இல்லை. இன்னும் தெர் இஸ் நோ சர்ப்ரைஸ் ஹியர். பூண்டு இஸ் லைக் வெரி குட். அது சந்தில் கொஞ்சம் உங்களுக்கு இது தெரியும், ப்ராட் பீன்ஸு, அதுங்களை இன்னும் பூ வரல.
பட் யா தேவர் பிளான்டட் வெரி லேட் எனிவே. ஸோ ஏப்ரல் மேல பூ வந்துட்டு அப்புறமா செடி காய் விடும். பட் கார்லிக் பூண்டு இஸ் வெரி குட். 16th ஃபெப்ங்க. இட்ஸ் எ மண்டே. இட்ஸ் எ ரெய்னி மண்டே ஆக்சுவலி. கொஞ்சம் மதியம் லஞ்ச் டைமில் கிளியர் ஆச்சுன்னு வந்தேங்க. பட் ஐ திங்க் இட் ஸ்டார்டட் அகெயின். மழை திருப்பம் போய் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து நான் மெயினாக முடிச்சது இந்த வேலை தாங்க. அன்றைக்கி கூட பாதி காமிச்சிருப்பேன் நான். கிளியர் பண்ணியிருந்தேன். இது பிராசிகா கேஜ், பழைய பிராசிகா கேஜ். ஸோ விச் வில் பி ரீயூஸ்ட் ஆஸ் அ சம்மர் க்ராப். அதுக்கு தான் ஃபுல்லாக மல்ச்சிங் போட்டு மூடிட்டேன். இங்கே இருந்த பில்லெல்லாம் தூக்கி அங்கே போட்டேன். இட்ஸ் வெரி விட்டி அண்ட் ரெய்னிங் ஆஸ் வெல். பாருங்கள் எடுத்து பாருங்க. அண்ட் கோல்டு ஆக்சுவலி. ஸோ இதை கவர் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போத்துக்கு. அண்ட் தென் இங்கே வளர்ந்து இந்த மிச்சம் மீதி கலைகளெல்லாம் எடுக்கலான்னு ட்ரை பண்ணின்னுக்கிறேன். I think that is the cloud that is causing all the rain and it is going away. I'll wait for another 2 or 3 minutes. கொஞ்சம் ஓவராக வந்துச்சுன்னா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறேன். ஸோ மெயின்லி இந்த இடம்லாம் கிளியர் பண்ணலாம் தாங்க. இந்த இடம்லாம் கிளியர் பண்ணலாம் தான். Let's see how it goes. சரியான மழைங்க. அதே 16th Feb தான். நான் வேலை கண்டினியூ பண்ணின்னு இருந்தேன். பட் சரியான மழை வந்தோடனே சரி காரில் வந்து உக்காந்துட்டேங்க. Look at this. அது என்னமோ தெரிலங்க. நான் ஆக்சுவலி 20th February ரிலீஸ் ஆகிற மாதிரி வர வீடியோவை இப்போ இன்னைக்கு தான் எடிட் பண்ணிட்டு வந்தேன். அண்ட் இட் இஸ் கவரிங் த வீக் ஆஃப் 17th November to 25th November 2025. அந்த வீக்லேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாங்க நான். மழை வருது மழை வருது மழை வருதுன்னு. தட் ரெயின் டின்ட் ஸ்டாப் அட் ஆல். 2025 ஸ்டார்ட் ஆன நவம்பர் ஸ்டார்ட் ஆன மழை இன்னும் கூட பேஞ்சுன்னு இருக்குங்க. அண்ட் இட் ஹாஸ் பீன் கோயிங் ஆன் ஃபார் லைக் மோர் தென் 3 or 4 months. கண்டினியூஸ் ரெயின் எவ்ரி டே. அது என்னமோ தெரிலங்க. அதுதான் பாருங்க காலியாக இருக்கு பாருங்க. அலாட்மெண்ட் யாரும் வரல வேலை செய்யறதுக்கு. நான் ஒண்டி தான் வந்தேன். நானும் இப்போ கிளம்பி போகிறேங்க. அவ்வளோதான். பீன் சாட் இன் த கார் ஃபார் 5 minutes. முடியல. I have to go back to work now. லன்ச் டைமில் வந்தேன். ஸோ எனிவே bye. I'll see. Tomorrow நாளைக்கு மழை இல்லைன்னா வரேன் திருப்போம். பட் yeah, the forecast is for rain throughout this week. Let's see. Bye-bye.